டெரஸ்க்கு கூல் ரூஃப் டைல்ஸ் போட போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம பில்டிங்கோட டாப் ஃப்ளோரை ஏதாவது ஒரு லேயர் போட்டு தான் அந்த ரூஃப் கான்க்ரீட்டை நம்ம பாதுகாக்கணும். சில பேர் தட்டோடு பதிப்பாங்க, சில பேர் சிப்ஸ் கான்க்ரீட்டோட முடிப்பாங்க, சில பேர் அதுக்கு மேலே கூல் ரூஃப் டைல்ஸ் லே பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் தான் போடுறாங்க. நாங்கள் ஏன் கூல் ரூஃப் டைல்ஸ் போனோன்னா, பில்டிங்குள்ளே ரொம்ப ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அது சூஸ் பண்ணோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் டாப் ஃப்ளோரில் இருந்தோம். எங்களுக்கு மேலே டெரஸில் வந்து தட்டோடு தான் பதிச்சிருப்பாங்க. அப்படியே பயங்கர சம்மர்லலாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது, அவனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக கூல் ரூஃப் டைல்ஸ் போடலான்னு முடிவு பண்ணோம். இப்போ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப வெப்பம் தெரியல, ஹீட்டு இறங்க தான் செய்யுது. பட் ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப மோசம் கிடையாது. கம்ப்ளீட்டாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டால் கூலாக இருக்கும் வீடு அப்படின்றது மீனிங்கே கிடையாது. கொஞ்சம் ஹீட்டை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். அந்த சன்லைட்டை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெலாம் நீங்கள் டெரஸ் போனீங்கன்னா அப்படியே கண் வந்து பயங்கரமாக கூசும். ஆனால் நம்ம வந்து செருப்பு போடாமல் கூல் ரூஃப் டைல்ஸில் நடக்கலாம், நம்ம கால் வந்து சுடாது. அது நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு ரீசன், வாட்டர் சீப்பேஜையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த டைல்ஸ் போடும்போது கரெக்டாக ஸ்லோப் வச்சு நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக வாட்டர் சீப்பேஜை வந்து தடுக்க முடியும். அதோடு இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் லுக்கு. ஒயிட் கலரில் அப்படியே டைல்ஸ் லே பண்ணியிருக்கும்போது நீட்டாக இருக்கும். க்ளீனிங் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கூலிங் டைல்ஸ் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி தான் வரும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் டைல்ஸ் வாங்கணும். அதே ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம லேண்ட் ஏரியாவுக்கு ஃபுல்லாத்துக்குமே நம்ம டைல்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அது பதிக்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் ஆகும், லேபர் சார்ஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். இப்போ கூலிங் டைல்ஸ் போடுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃபிங். இது வந்து 100% நம்ம பண்ணி தான் ஆகணும். இது பட்ஜெட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வாட்டர் சீப்பேஜ் வந்துச்சுன்னா அது எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்றது தான் பெரிய தலைவலியே. அதனால் கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் முடிஞ்சோடனே ட்ரெயின் பைப் வந்து டெரஸில் எங்கே வைக்கலாம், மேலே மழை தண்ணியை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு எந்த பக்கமாக தண்ணி ஸ்லோப் வைக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மால் வைப்பாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி. அதாவது 10 அடிக்கு 1 இன்ச்சு ஸ்லோப் வச்சு நமக்கு இந்த மாதிரி மால் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் கான்க்ரீட் லே பண்ணுவாங்க. 10 அடிக்கு 1 இன்ச்சு ஸ்லோப் வச்சு மார்க் பண்ணி கொடுத்த பிறகு சிப்ஸ் கான்க்ரீட் போட்ட பிறகு இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து நம்மளுக்கு தெரியும், நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயின் பைப்புக்கு போதா அப்படின்னு நம்ம இதிலே டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து டைல்ஸ் லே பண்ணுறது தான். கூலிங் டைல்ஸ் லே பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பேசர் வச்சு தான் லே பண்ணணும் 100%. ஏன்னா அது மழையிலையும் வெயிலையும் இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட் ஆகும். ஸ்பேசர் இல்லைன்னா டைல்ஸ் எல்லாம் வந்து வெடிச்சிட்டு எடுத்துக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பேசர் போடணும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஸ்பேசர் வச்சாதான் அந்த 2 டைல்ஸ்க்கு இடையிலையும் வந்து அவங்க பேக்கிங் பண்ண முடியும். அந்த பேக்கிங் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா அந்த 2 டைல்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப் வழியாக தான் வாட்டர் சீப்பேஜ் நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2 டைல்ஸ்க்கு ஸ்பேசர் வைக்கிறோம்ல, அதுக்கு நடுவில் இருக்க பேக்கிங் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து போக வேண்டாம் அப்படின்னு தான் எங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒயிட் சிமெண்ட் வழியாக கொஞ்சம் நாளில் வந்து தண்ணி சீப்பேஜ் ஆகிடும். அதனால் ஒயிட் சிமெண்ட் போகாதீங்க, ஒன்று இப்பாக்சி போடுங்க, இல்லைனா கூல் ரூஃப் டைல்ஸ்க்குனே வந்து க்ரவுட் பவுடர் வருது, அதை போடுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இப்பாக்சின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் எங்கள் டைல் லே பண்ணுறவர் வந்து இப்பாக்சி தான் வேணும்னு கேட்டார். நாங்களும் கடையில் போய் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இன்டர்னலுக்கு போட போகிறீங்களா எக்ஸ்டர்னலுக்கு போட போகிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து டெரஸ் டைல்ஸ்க்கு போட போகிறோன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த இப்பாக்சி நீங்கள் வாங்காதீங்க, ஏன்னா இது யூவி ரெசிஸ்டன்ட் கிடையாது, நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வருஷத்தில் வந்து உறிஞ்சிட்டு வந்துடும், அதனால் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால தான் சொல்கிறோம், நீங்கள் இது வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் டெரஸ்க்குனே க்ரவுட் பவுடர் வருது, நீங்கள் அது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க.
ஸோ எங்கள் டைல்ஸ் லே பண்ணுறவங்க கிட்ட சொன்னோம், இந்த பிராண்ட் யூவி ரெசிஸ்டன்ட் இல்லையா, கம்ப்ளைண்ட்ஸ் வருதான்னு. அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் இது வந்து யூவி ரெசிஸ்டன்ட் கிடையாது, நான் ஒரு பிராண்டு சொல்கிறேன், நீங்கள் அது வாங்குங்க, அது யூவி ரெசிஸ்டன்ட் அப்படின்னாரு. பட் ஆனால் அந்த பிராண்ட் வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்கவே இல்லை, நாங்கள் இருந்த ஊரில் சுத்தமாக கிடைக்கல. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு அவர் சொன்னது. ஸோ நாங்கள் முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி அந்த கிரவுட் பவுடரே போயிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் என்ன வாங்கினோன்னா எம்ஒய்கே லாட்டிக்ரேட்டில் 500 சீரீஸ் அந்த கிரவுட் பவுடர் தான் வாங்கினோம். அதாவது நீங்கள் டெரஸ்க்கு மொட்டை மாடிக்கு போடுற எக்ஸ்டர்னல் கிரவுட் பவுடர்னு கேட்டாலே அவங்க வந்து அதுதான் தருவாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள் எதுக்காக நீங்கள் அந்த கிரவுட் பவுடர் வாங்குறீங்கன்னு. ஸோ நாங்கள் அந்த சந்தேகத்திலே இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி கிரவுட் ஃபில் பண்ண வேணாம், எம்ஒய்கே லாட்டிக்ரேட்லேயே அட்மிக்ஸ் மிக்சர்னு ஒன்று வருது, அது வந்து ஒரு லிக்விடு, அது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, தண்ணியை வந்து உள்ளே விடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்ணி கலந்து அடிக்கிறத விட இந்த லிக்விட் கலந்து கிரவுட் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அந்த எம்ஒய்கே லாட்டிக்ரேட் கிரவுட் 500 சீரீஸும் எம்ஒய்கே லாட்டிக்ரேட்டில் அட்மிக்ஸ் மிக்சரும் வாங்கிட்டோம். அவங்களே வந்து ரேஷியோ சொன்னாங்க எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் கடைசியாக நாங்கள் வந்து கிரவுட் வந்து ஃபில் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல இப்பாக்சி போடணுமா இல்லை இந்த கிரவுட் பவுடர் அட்மிக்ஸ் மிக்சர் போடணுமான்னு. ஸோ உங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரவுட் பவுடர் வந்து இப்பாக்சி அளவுக்கு காஸ்ட்லியாக கிடையாது, இது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நிறையா பிராண்ட்ஸில் வந்து டெரஸ்க்கு போடுறதுக்குன்னே கிரவுட் பவுடர் வந்து விற்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டுட்டு எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மழை பெய்யும் போது எந்த இடத்துலையுமே தண்ணி வந்து தேங்கி நிற்கவே கூடாது. எல்லாமே எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் பைப் வைக்கிறோமோ அங்கே வந்து போயிட்டு ட்ரெயின் ஆயிடணும். அடுத்து கூலிங் டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. நாங்கள் கடைக்கு போகும்போது சில பேர் செராமிக் காட்டினாங்க, சில பேர் விட்ரிஃபைட் காட்டினாங்க. அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன், செராமிக் வாங்கணுமா விட்ரிஃபைட் வாங்கணுமான்னு. செராமிக் டைல்ஸ் மட்டும் விற்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செராமிக் டைல் தான் நல்லதுன்றாங்க. விட்ரிஃபைடு வச்சுருக்கவங்க செராமிக்கும் வச்சுருந்தாங்க, விட்ரிஃபைடும் வச்சுருந்தாங்க. அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, செராமிக் டைல் வந்து தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணும், ஆனால் விட்ரிஃபைடு வந்து தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணாது. ஸோ செராமிக் டைலோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் வந்துச்சு எங்களுக்கு. இதுவே வந்து விட்ரிஃபைடோட ரேட் பார்த்திங்கன்னா 45 to 50 ருபீஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் திருப்பி எங்கள் டைல்ஸ்காரங்கக்கிட்டே கேட்டோம். அவங்க வந்து நீங்கள் விட்ரிஃபைடே வாங்கிக்கோங்க, அதில் பவிட்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நீங்கள் அது வாங்கிக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் வாங்கின கடையிலே 2 பிராண்டு வச்சுருந்தாங்க விட்ரிஃபைடு, ஒன்று வேறு பிராண்டு, இன்னொன்று வந்து பவிட்டு. வேறு பிராண்டு பார்த்திங்கன்னா 43 ருபீஸ் சொன்னாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு, பவிட் பார்த்திங்கன்னா 47 ருபீஸ் சொன்னாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட். அந்த இன்னொரு பிராண்டு டைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பவிட் டைல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது. ரெண்டுமே மேட் டைல்ஸ் தான், ஏன்னா நம்ம மேட் டைல் போட்டால் தான் நமக்கு வழுக்காமல் இருக்கும். ஆனால் வந்து அந்த இன்னொரு பிராண்டு வந்து கொஞ்சம் ரஃப்பான மேட்டாக இருந்தது. ஸோ க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த பிராண்டே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியாது, செராமிக் டைல் போகலாமா விட்ரிஃபைட் டைல் போகலாமா அப்படின்னு தெரியாது. நாங்கள் வந்து விட்ரிஃபைட் போட்டோம், நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டு எது போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதை டிசைட் பண்ணிக்கலாம். சைஸுமே 1/1 சைஸும் இருக்குது, 2/2 சைஸும் இருக்குது. எங்கள் டைல் லேயர் வந்து டைல் லே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 2/2 தான் கேட்டார். பட் ஆனால் எங்களுக்கு 2/2 வச்சா வாட்டம் வந்து கரெக்டாக வரல, 1/1 வச்சா தான் எங்களுக்கு தண்ணி வாட்டம் வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ 1/1க்கு கணக்கு பண்ணி தான் 10 அடிக்கு 1 இன்ச்சு ஸ்லோப் வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் 1/1 வாங்கிக்கிட்டோம். 2/2 வாங்கும்போது உங்களுக்கு ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் 1/1 வாங்கினா வாட்டம் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி டைல்ஸ் வாங்கும்போது ஸ்கர்ட்டிங்க்கும் வேஸ்டேஜுக்கும் சேர்த்து அவங்க ஒரு ரிக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு மிஸ்கால்குலேஷனில் கொஞ்சம் நிறையா சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கொயர் ஃபீட் வந்து மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ எந்த டைல்ஸ் கடையிலையுமே பெருசாக டைல்ஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணோம் அந்த ஓனர்கிட்ட. ஸோ எங்களுக்கு வந்து டைல்ஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கரெக்டான ரிக்குவயர்மெண்ட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்கர்ட்டிங் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வைப்பாங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்லோப்பாக ஸ்லாண்டிங்காகவும் வைப்பாங்க. எங்கள் டைல்ஸ் லே பண்ணுறவர் ரெண்டுமே ஒன்று தான், எது வேணால் வச்சுக்கலான்னு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ஸ்கர்ட்டிங்கே நாங்கள் கேட்டோம்.
கூல் ரூஃப் டைல்ஸ் போடுற அன்னைக்கு மழை எதுவும் இல்லாத நாள் அன்னைக்கு போடுங்க. ஸோ எங்களுக்கு வந்து பாதியில் போட்டுட்ருக்கும் போதே மழை பெஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி போட்ட டைல்ஸில் செட் ஆகிடுச்சு. ஆனால் அப்போதைக்கு போட்ட டைல்ஸ் வந்து செட் ஆகலைன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த கலவைலாம் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ மழை இல்லாத நாள் அன்னைக்கு நீங்கள் டைல்ஸ் வந்து லே பண்ணுங்கள். ஸோ கூல் ரூஃப் டைல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செராமிக்கா, விட்ரிஃபைடா, இப்பாக்சியா, க்ரௌட்டா, நீங்கள் என்ன போட்டிங்க, உங்கள் இன்ஜினியர் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.